அந்த காலையில் சூரியன் தன் மெல்லிய ஒளியால் தண்டுகாரம் பட்டி கிராமத்தை தொட்டுக் கொண்டிருந்தான். பறவைகளின் கீச்சு, காளைகளின் மணி ஓசை, சந்தைக்குச் செல்லும் பெண்களின் பேச்சு, இவை அனைத்தும் இணைந்து அந்த கிராமத்தின் உயிர் துடிப்பைப் போல ஓசை எழுப்பிக் கொண்டிருந்தன. அந்த கிராமத்தை சேர்ந்த சிறுவன் அருள் தன் நண்பருடன் சிரித்துக்கொண்டே வயல்வெளிகளுக்கு நடுவே வந்து கொண்டிருந்தான். அவர்கள் சந்தையை அடைந்தபோது அங்கே சுப்புலக்ஷ்மி பாட்டி அமர்ந்து பழைய கிராமத்துக் கதைகளைச் சொல்லிக் கொண்டிருந்தார். அதைக் கண்ட அருள் தன் நண்பனை பார்த்து கேலியாகச் சிரித்தான். அந்த பாட்டி யாரு, எப்படி கதை சொல்லிட்டு இருக்காங்க பாரு என்று கூறினான். ஆனால் அந்த பாட்டி அமைதியாக அவர்களின் அருகே வந்து மெதுவாகச் சிரித்து, அக்கம்பக்கம் பார்த்து பேசணும் தம்பி என்றார். அடுத்த நாள் பள்ளியில் ஆசிரியர் நாளை நம் கிராமத்தில் நடன போட்டி உட்பட பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று கூறினார். உடனே அருள் எழுந்து, நான் தான் நடன போட்டியில் வெல்லப் போறேன் பாருங்க என்று உற்சாகமாய் கத்தினான். அடுத்த நாள் மாலை கிராமத் திருவிழா ஆரவாரத்துடன் தொடங்கியது. பலரும் தங்கள் திறமைகளை மேடையில் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தனர். திடீரென்று யாரையும் எதிர்பார்க்காத வகையில் சுப்புலக்ஷ்மி பாட்டி வந்து தாளத்துடன் கோலாட்டத்தைத் தொடங்கினார். பாட்டியின் கால்கள், கைகள், அவர் வைத்த அடியின் வேகம் அனைத்தும் அங்கே குழுமியிருந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அருள் அங்கேயே மௌனமாய் நின்று அந்த காட்சியை பார்த்துதான் கேலி செய்த பாட்டி இவ்வளவு பெரிய கலைஞரா என்று வியப்பில் மூழ்கினான். சிறிது நேரம் கழித்து இந்த ஆண்டின் நடன போட்டியின் வெற்றியாளர் நம் கிராமத்தின் பெருமைமிகு சுப்புலக்ஷ்மி பாட்டி என்ற அறிவிப்பு வெளியானது. மக்கள் அனைவரும் கரகோஷம் எழுப்பினர். தன் தவறை உணர்ந்த அருள் மெதுவாக வந்து பாட்டியின் முன் பணிந்து நின்றான். பாட்டி, மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களை அறியாமலே கேலி செய்துவிட்டேன் என்று அவன் சொன்னான். இந்தச் சிறுவனின் நேர்மையான சொற்கள் கேட்ட மக்கள் அனைவரும் மனதார கைத்தட்டி பாராட்டினர். மேடையின் பின்னணியில் பட்டாசுகள் வெடித்தன. வானம் பல வண்ணங்களில் ஒளிர்ந்தது. அன்றிரவு வீடு திரும்பிய அருள் தன் அம்மாவிடம், அம்மா, பாட்டிதான் உண்மையிலேயே வென்றவர். அவங்க வெற்றி எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தது என்றான். பேசும் முன் யோசிக்கவும். யாருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. மரியாதையுடனும் கருணையுடனும் பேசும் நபர் எப்போதும் வெற்றி பெறுவார்.